வெல்கம் டு அன்பு சுதா கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பக்கா செட்டிநாட்டு ஸ்டைலில் காரசாரமான இறால் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 3 தக்காளியை, நல்லா கனிஞ்ச தக்காளியை போட்டு அரைச்சி தனியாக அந்த பேஸ்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் காஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூனுங்க சோம்பு போட்டு நல்லா வெடிக்க விடுங்க. அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 1 கப்பு அளவு சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் பொடி பொடியாக. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம் தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பில்லை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த பேஸ்ட்டையும் நல்லா இந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ நாம் இது கூட நைஸாக அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கணுங்க. நல்ல அந்த தக்காளி கொதிக்க விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும் தக்காளி. அதுக்காக நல்லா வதக்குங்க. இப்போ 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கக்கூடிய 1/2 கிலோ இறாலை இது கூட சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க. அந்த மசாலா எல்லாம் அந்த இறால் கூட சேர்கிற அளவுக்கு கலக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா 4 பெரட்டுக்குங்க. அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே இந்த இறால் கூட ஒன்றா சேருங்க. அப்போ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த உப்பும் சேரணும், காரமும் சேரணும். அதனால் நல்லா 2 பெரட்டுனதுக்கு அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டால் போதுங்க. ஜாஸ்தி தண்ணி விட்டுறாதீங்க, இறால்லேருந்தே தண்ணி நிறையா வரும். இப்போ மிக்ஸி ஜாரை கழுவி ஊற்றுனா போதுமானது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி கொடுங்க. இதை மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது, ஏன்னா ரப்பர் மாதிரி போயிருங்க. அந்த இறால் நல்லா ஸ்மூத்தாக வரணும்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வேக விட்டீங்கன்னா போதும், மிதமான தீயில். கடைசியாக 1 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து கொத்தமல்லி இலையும் தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காரசாரமான இறால் தொக்கு ரெடி ஆயிருங்க. அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த இறால் தொக்கை நல்லா சுட சுட சாதம் வச்சு அதில் போட்டு பெரட்டி சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது கூட ஒரு அவிச்ச முட்டையும் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரசம் வச்சு, பருப்பு ரசம் வச்சு அது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.